யாழ்ப்பாணம் கொழும்பு பஸ் போன்ற நம்பி இன்னைக்கு நானும் வேற அம்மாவும் நடு ரோட்டில் நிற்கிறேன். எல்லாம் கதைச்சி எமர்ஜென்சி என்று சொல்லி பஸ் எல்லாம் புக் பண்ண பிறகு இங்கே 10:20க்கெல்லாம் பஸ் எடுத்துட்டு போனால் என்னென்ன ஒரு 10:20 10:30க்குன்னு சொன்னால் 10:30 இருங்க. இது கன்ஃபார்மாக வருவீங்களோ? அவசரத்தில் புக் பண்ணீங்க கன்ஃபார்மாக வருவீங்களோ? இப்போ இந்த கம்பெனியால் என்ன பிரச்சனை போகிறோமெல்லாம் கேட்குறீங்க. இதே நாம் ஒரு முக்கியமான எமர்ஜென்சி விஷயம் சரியா. இதை 8 மணி 8:30க்கு தான் தெரிய வருது. அவசரமாக நான் கொழும்புக்கு போகணும். நானும் என் அம்மாவும் அவசரமாக கொழும்புக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். 10:25க்கு சரியா நானுங்கிற அம்மாவை நிற்கிறேன். பஸ் எடுத்தாச்சு. எனக்கு அவர் சொன்ன விளக்கம், தம்பி கண்டக்டருக்கு சொன்னான் நீங்கள் ஆன்லைனில் பதியலை தானே, திடீர்னு சொன்னால் அவங்களே ஒரு டென்ஷனில் அவங்க சீட் இல்லையாக்க நினச்சிட்டு வாழ்ந்தாக்களே ஏற்றி ஒன்று போட்டாங்க தம்பி என்று சொல்லியாச்சு. அப்போ இதுக்கு என்ன தீர்வு? சரியா பிள்ளையா? நாங்கள் உங்களை நம்பி விடுறத வரைக்க சரி, நீங்கள் ஆன்லைனில் பதிங்க போகிறதெல்லாம் ஓகே. ஒரு 10:25 10:30 பஸ் ஒரு 10 சரியா 10:30க்கு எடுத்திருந்தா ஏன்னா பிரச்சனை. இப்போ ஒரு விஷயத்த விளங்கி கொள்ளுங்கண்ணே. அண்ணா அது இல்லைண்ணா, நீங்கள் ஒரு வாரம் சரி இல்லை. நான் எந்த தரப்பு நியாயத்தை சொல்கிறேன்னா, இப்போ எந்த தரப்பு நியாயம் சரி நாங்கள் 10:31க்கு வந்தால் கூட நீங்கள் பஸ் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷமாக இருக்குது. இது முக்கியமான பதிவு உண்டு. என்னென்னா, எனக்கும் அம்மாவுக்கும் அவசர அலுவலாக ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் காரணமாக கொழும்புக்கு போக வேண்டிய ஒரு தேவை உண்டு. ஸோ உங்களுக்கு கட்டாயம் போகணுமென்று தெரிய வந்தது இந்நேரம் 7:30 அப்படி. அந்த டைமுக்கு பஸ் புக்கிங் சென்டர்ஸ் இருக்குத்தானே இங்கே எத்தனை கொண்டா நாங்கள் சீட் புக் பண்ணலாம். அப்படி சீட் புக் பண்ண முயன்றதில் எந்த ஒரு சீட்ஸும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் ஒரு ஆள் இருந்தவர். அப்போ அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி சீட் புக் பண்ண சொல்லியாச்சு. அவர் தம்பி நீங்கள் 10:30 பஸ் இருக்குது, ஆனால் பின் சீட்டில் தான் இருக்கேன்ட. அம்மாவுக்கு முழங்கால் பிரச்சனை இருக்கு, அவள் நின்று பயணிக்கிறதோ கொள்றதோ அந்த மாதிரி ஒரு ஒழுங்கான இடத்துல இருந்து போனால் தான் சரி ஓகேண்டு 10:30 பஸ்ஸை புக் பண்ண சொல்லியாச்சு. ஆனால் எந்த ஒரு மெசேஜஸும் வரையலை. சரி ஓகேண்டு அந்த அண்ணன் எடுத்துக்கிட்டேன். தம்பி அங்கே கண்டக்டர் நான் சொல்லிட்டேன், ஒரு இஷ்யூவும் இல்லை. நானும் வேறு ஒரு முக்கியமான ஒரு பர்சனல் அலுவலாக வெளியில் நிற்கிறேன். ஸோ நீங்கள் 10:15க்கு அங்கே போனீங்களேன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் ஓகேயாக வரும் எல்லாம் சொல்லிட்டேன்னு சொல்லிச்சுனா சரி ஓகே என்று சொல்லி நாங்கள் இங்கேருந்து வலிக்கிட்டு போனோம். கொஞ்சம் லேட்டாக போட்டு 10:30 பஸ் 10:20க்கு 10:25க்கு நாங்கள் அங்கே நின்றோம். இதா 10:30 பஸ் தானே, 10:25க்கு அங்கே நின்றோம். நாங்கள் யாழ்ப்பாணம் கொழும்பு பஸ் போன்ற நம்பி இன்னைக்கு நானும் வேறு அம்மாவும் நடு ரோட்டில் நிற்கிறேன் சரியா. இன்றைக்கு நானும் எங்கள் அம்மா நடு ரோட்டில் நிற்கிறேன். 10:30க்கு பஸ் எடுப்பான்னு சொன்னால் 10:31 ஆனாலும் இருக்கலாம். இல்லை கதைச்சி எமர்ஜென்சி என்று சொல்லி பஸ் எல்லாம் புக் பண்ண பிறகு இங்கே 10:20க்கெல்லாம் பஸ் எடுத்துட்டு போனால் என்னென்ன ஒரு 10:20 10:30க்குன்னு சொன்னால் 10:30 இருங்க. 10:25க்கு நாங்கள் நிற்கிறோம். அவ்வளோ பேர் 10:25க்கு நாங்கள் நிற்கிறோம். நீங்கள் எனக்கு கன்ஃபார்மாக வருவீங்களோ? அவசரத்தில் புக் பண்ணீங்க கன்ஃபார்மாக வருவீங்களோ? இப்போ இந்த கம்பெனியால் என்ன பிரச்சனை போகிறோமெல்லாம் கேட்குறீங்க சரியா. ஆனால் கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் 10:30 பஸ்ஸா 10:25க்கு எடுத்துன்னு போகிறீங்க. அப்போ என்ன நீங்கள் ஆக்கள் வருவணுமா இல்லையோன்னு தெரியாமல் அவசரத்துக்கு வேலையை போகணும் அப்படியா? இல்லாட்டி அப்போ இதுக்கு என்னது இப்போ என்ன யோசிக்கிறீங்க? இப்போ 10:30க்கு பஸ்ன்னு சொன்னால் நாங்கள் 10:25க்கு நிற்கிறோம் சரியா. ஆனால் அந்த இடத்த பஸ் இல்லை, பஸ் வலிக்கிட்டு கேட்டால் நாங்கள் 10:25 நிற்கிறோம், 5 நிமிஷத்துக்கு முன்னமே பஸ் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 10:30க்கு பஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொன்னால் அப்போ நாங்கள் உங்களை நம்பி சரியா பதிவு செஞ்சாக்கள் என்ன 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 நிலைமை இது? இதே நாம் ஒரு முக்கியமான எமர்ஜென்சி விஷயம் சரியா. இதை 8 மணி 8:30க்கு தான் தெரிய வருது. அவசரமாக நான் கொழும்புக்கு போகணும். நானும் என் அம்மாவும் அவசரமாக கொழும்புக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் சரியா. ஓகேண்ணா இந்த சிடிபி பஸ் அதில் எல்லாம் போயிடாது. அப்போ அவசரமாக
பஸ் புக்கிங் சென்டர்ன்னு சொல்லி நம்பர் இருக்குமா, ஒரு பஸ் புக்கிங் சென்டர் அவ்வளோ நம்பருக்கு வந்து நாங்கள் இருக்கிறோம். சரியா, அவ்வளோ நம்பருக்கு மறுத்து கேட்க சீட் இல்லைன்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஆள்கிட்ட அறிக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட. சரியா, 2-3 நாள் பஸ்ஸில் போய்க்க அவர் மூலமாக தான் கண்டைக்கு வச்சுட்டு போனேன். சரியா, ஏண்டா ஒரு பஸ்ஸில் தொடர்ந்து போகிற மண்டே அடிக்கடி போய்க்க அவர் மூலமாக தான் கண்டைக்கு வைக்கிறேன். சரி ஓகேண்டா அவருக்கு அடிச்சு கேட்டு நான் இப்படி தான் சுச்சுவேஷனா ஓம் அப்பு நீங்கள் வாங்கன்னு சொல்லி சொன்னேன். இது கடைசியா இவ்வளோ நடந்த அப்புறம் வந்து நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து போகிறோம். நான் திருப்ப அவருக்கு அடிக்கிறேன், நான் சரி இல்லை ஒரு 10 மணி இருக்கும். சரி, ஒரு 10 இருக்கும். நம்ம நீங்கள் கன்ஃபார்மாக வரீங்களோ நான் சொல்லி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த என்னில் பிரச்சனையாக போகிறோம்னு சொன்னேன். சரி ஓகேண்ணா, கண்டிப்பாக அந்த நேரம் வருவோம்னு சொல்லிட்டு 10:25க்கு சரியா நான் நம்மங்கிற அம்மாவை நிற்கிறேன். பஸ் எடுத்தாச்சு. எனக்கு அவர் சொன்ன விளக்கம், தம்பி கண்டக்டருக்கு சொன்னான் நீங்கள் ஆன்லைனில் பதியலை தானே, திடீர்னு சொன்னால் அவங்களே ஒரு டென்ஷனில் அவங்க சீட் இல்லையாக்க நினச்சிட்டு வாழ்ந்தாக்களே ஏற்றி ஒன்று போட்டாங்க தம்பி என்று சொல்லியாச்சு. அப்போ இதுக்கு என்ன தீர்வு? இது சரியா பிள்ளையா? நாங்கள் உங்களை நம்பி விடுறத வரையக்க சரி, நீங்கள் ஆன்லைனில் பதிங்க போகிறதெல்லாம் ஓகே. ஒரு 10:25 10:30 பஸ் ஒரு 10 சரியா 10:30க்கு எடுத்திருந்தா ஏனையா பிரச்சனை? இது சரியா பிள்ளையா? சரியோ நீங்களே சொல்லுங்க பாப்பு. சும்மா அப்பெல்லாம் எட்டிச்சலா வந்துருக்கு. ஒரு நம்பி இவ்வளோ அங்கே சொன்னீங்க எப்படி சம்மா போயிருக்கு. ஆந்திரன் தானே போட புது கொண்டு மாறி வரன்னு சொன்னாலே அடிக்கடிக்கு ஆந்திரம் இல்லாம போட்டான். இப்போ ஒரு விஷயத்த விளங்கி கொள்ளுங்க. ஆனா நான் உங்களை சொல்லிட்டேன்னா அங்க போட்டுதானே இப்போ சீட் பிரச்சனை கிடையாது. புது உள்ளுக்க வந்து அந்த சீட் ஏசி கொண்டு தான் பக்கம்னு போனாங்கன்னு தெரியல. அதான் எனக்கு டவுட் ஆகுது. அது ஓகே. நான் என்ன கேட்கறேன்னு சொன்னா நீங்க திருப்ப உங்களுக்கு முன்னாலதான் நானும் வீட்டை போனோம்னா உங்களுக்கு முன்னாலதான் அடிச்சு சொன்னாலும் ஒரு 2 சீட்டு நீங்களும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. ஓமண்ணே, அதுக்கெல்லாம் நீங்க இரவு மறுத்துனீங்க இல்ல அண்ணா, இப்ப கன்ஃபார்மா வரீங்களோ இந்த வேலையில பொறுத்துருமென்னு சொல்லி எல்லாம் வந்து சொல்லிட்டு தானே நான் பழிக்கிட்டேன். நான் எல்லாம் சொல்லிட்டு தான் பழிக்கிட்டேன். வேற நீ சீட்டை போடான்னு சொல்லி 10:20க்கு பஸ் எடுத்துட்டு போவான்னு சொல்றதுக்கு இவருக்கு ஏழை விட்டுல 10:30க்கு தான் எடுக்கணும். நான் அங்க இருந்து நான் ஸ்டூடியோண்ணா ப்ரோக்ராம் முடிச்சுட்டு பறந்தடிச்சோன்னா அம்மாவை மேய்ச்சி கொண்டு வரேன். இப்போ என்னென்ன செய்யற ஒரு ஆபத்தந்திரத்துக்கு என்ன நான் இப்போ என்னண்டா நான் பஸ் இப்போ இல்லைண்ணா அண்ணா சரி ஓகேண்ணா, நாங்கள் சாய்க்கிறோம் கொள்றோம் எல்லாம் சொல்லியாச்சுண்ணா. நாங்கள் 10:31க்கு வந்தால் கூட அவையில் தான் செஞ்சுட்டு போகலாமண்ணா. அதான் நம்ம சொல்றது கேளுங்க. இது வந்து இப்போ தவறு நடந்துச்சு. அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு அண்ணா அது இல்லைண்ணா, நீங்கள் ஒரு வாரம் இல்லை நான் எந்த தரப்பு நியாயத்தை சொல்கிறேன்னா, இப்போ எந்த தரப்பு நியாயம் வந்து சரி நாங்கள் 10:31க்கு வந்தால் கூட நீங்கள் பஸ் எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அது நீங்கள் சொல்ல தேவையில்லை. உங்களை விட தெரியுமாண்ணா நான் பார்க்கலாம். அதை நீங்கள் சொல்ல தேவை எனக்கு தெரியுமா? நான் தெரிஞ்ச முடியாதான் நான் திருப்பியும் உங்களுக்கு நான் அதில் வச்சு பஸ் ஸ்டாண்டில் வச்சு அடிச்சேன். நான் தான் உங்களுக்கு அடித்தேண்ணா தெரியும் தானே எனக்கு. இது சம்பந்தமா இப்ப இது சரியான இப்படியே நீங்க விட்டீங்கன்னு வைங்களேன், நாங்களும் விட்டா நீங்களும் பேசாம விட்டுருவீங்கள். நாளைக்கும் ஒரு பஸ்ஸுக்கே வெறும் பிரச்சனையா வந்து நிக்குமண்ணா. இப்படியான ஆக்களை வேலைக்கு என்னென்ன நான் வைப்பீங்க? அப்படி ஒன்றும் இதொன்னும் நடக்காது. அப்படி ஒன்றும் ஏதோ நாளைக்குதான் எல்லாரும் வந்துட்டாங்க போலாதான் அவங்களை எடுத்துருக்குறாங்க தானே. ஆனா இப்ப நீங்க கன்ஃபார்ம் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நீங்களும் மறுத்து கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா? நீங்களும் மறுத்து கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, நாங்களும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அது போடையில நான் தான் கழிச்சு நான் ஓகே நான் இது என்ன விளைஞ்சா சொல்லி நான் இது இதை ஒன்று பார்க்குறேன். நீங்கள் கோச்சி கூடாது, நான் இது பார்த்துட்டு உங்களுக்கு அடிக்கிறேன். இப்போ இன்னொரு தொடர்பு கொண்ட அன்னையோட விஷயங்களையும் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். சரியா, அப்போ அவர் சொன்ன விஷயங்கள்லேயும் ஒரு சில இதுகள் தம்பி விஷயத்தை பிரசுப்படுத்தாங்க. ஒரு எதேச்சியா நான் அந்த புக் பண்ண அவர் 2-3 விஷயங்கள் சொன்னேன். 2வது நான் ஏற்றுக்கொள்ளலாம் ஆகிறேன். சரியா, அவர் சொன்ன விஷயங்களையும் வந்து நான் உங்களுக்கு இதோட சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பார்த்தா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இது கங்கால இதில் ஆறுல இப்போ என்றா இப்போ எல்லாரும் வசத்தையும் நம்ம இருக்கேக்க இந்த ஒரு கம்பெனியை நம்பி ஒரு கம்பெனி மட்டும் இல்லை. இன்றைக்கு இப்போ நாங்கள் சொன்னோம் இந்த பஸ் நாங்கள் ஒரு பஸ்ஸை புக் பண்ணி அவங்க மட்டும் இல்லை. சரியா, நானாச்சும் பரவாயில்லை, நான் வந்து எதேச்சியாக வந்து அவங்கள்ட்ட புக் பண்ணேன், ஆன்லைனில் புக் பண்ணல. ஆனால் இன்னும் ஒரு ஆள் வந்து இன்னும் ஒரு பஸ் முடியும் 9 மணிக்கு எடுத்து 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் சீத்தாரன்லாம் சொல்லியாச்சு. அவருக்கும் 10:30 பஸ் சொன்னார். அவரும் ஒரு பொம்பளை பிள்ளையும் வயசு பொம்பளை பிள்ளையும் வந்து நடு ரோட்டில் நிற்கணும். சரியா, அவையில் சொன்ன விஷயம் என்ன சொல்லுங்க அப்போ?
அவையில எடுத்து கன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி கேட்டதான் எல்லா பஸ்காரங்களும் இப்போ யாரில் எவரில் நீங்கள் இது செஞ்ச சரியா புள்ளியா அது இது எல்லாம் தாண்டி நீங்கள் செய்கிற தொழிலுக்கு முதல் ஒழுங்காக இருங்கோ சரியா ஒரு 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 தொழிலில் நீங்கள் ஒழுங்காக இருந்து ஒழுங்கான ஒன்றை மெயின்டைன் பண்ணாதான் நாளைக்கு யாராக இருந்தானோ எவராக இருந்தானோ உங்களை நம்பி வருவாங்க சரியா நாளைக்கு ஒரு உயிராபத்தான நேரத்துலையோ ஒரு எமர்ஜென்சிலையோ இல்லாட்டி உங்களை நம்பி இப்போ இப்படி என்ன ஒரு நம்பிக்கையில் வரையில நான் விளங்கலை இது யாரில் சரி யாரில் ஃபுல்லாக ஒன்றுமே விளங்கலை ஏற்கனவே இருக்கிற டென்ஷன் ப்ரெஷருக்கு இது வேறு ப்ரெஷர் கூட்டி ஒன்று இருக்குது நான் என்று சொன்னா நீ எந்த பஸ்ஸில் மாதிரி அப்படியுமே போயிடுவேன் வயசு போன ஆக்களை வச்சுக்கொண்டு சரியா ஒழுங்கான ஒரு ஆசனம் உள்ள பஸ்ஸில் போகாமல் தொங்கி கொண்டு நின்று போகிறது இந்த சைட்டில் இந்த யாரும் நீங்கள் யோசிச்சேன்னு சொல்லுவோம் புரிய அப்புறம் வேல்ரா பஸ்ஸுக்கு ஒரு மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணி தந்தவர் ஆனால் நாங்கள் ஆச்சா மற்ற ஆக்களுக்கு என்ன நான் இந்த கொண்டான்னு தெரியல அவையில் அடுத்த நாளைக்கு ஏதாவது செய்வோம்னு சொல்லிட்டு போட்டினேன் இது அப்புறம் நான் அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பதிவு செஞ்சுருக்கிறேன் அவையில் வீடியோக்களும் இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து இப்போ நான் பேரை சொல்லி ஒரு பஸ் நிறுவனத்தையோ இல்லாட்டி ஒன்றையோ குற்றம் சொல்ல விரும்பலை இதே சின்ன சின்ன தவறுகள் மாதிரி இருக்கிறது ஆனால் அவை விடுற சின்ன சின்ன தவறுகள் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்தும் அப்போ இது கட்டாயம் பஸ் நிறுவனம் வச்சிருக்கிற எல்லாரும் வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய உண்டு ஏன்னா நீங்கள் சின்ன பிள்ளையால் ஏதாச்சும் உண்டு சரி அவையில் ஏதாவது பாப்பின்னு தானே அர்த்தனா போவேன் தானே யோசிச்சா அவைகளுக்கு ஏதாச்சும் சுச்சுவேஷனால் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு பின்னடைவோ மாற்றமோ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கால் எவ்வளோ விஷயத்தை விளக்குறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்குது சார் நல்லா நடக்கிறதுக்குன்னு சந்தர்ப்பம் இருக்குது சரி நீங்கள் அதை கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் இது வந்து சரியான பிள்ளையான விஷயம் 10 சொன்னால் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கூட பண்ணலாம் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த 10 பஸ் 10 தான் 10:31 எடுத்தாலும் பரவாயில்லை 10:15 வர சொன்னீங்க நாங்கள் 10:25 நிற்கிறோம் 10:15 வாங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு போகணும் 10:30 வரைக்கும் 10:30 சரியா நின்றுங்கன்னு சொன்ன அப்புறம் நீங்கள் 10:20 பஸ் எடுக்கிறது சரியான பிள்ளையான விஷயம் இந்த வீடியோக்கள் ஃபுல்லாக செஞ்சுருக்கேன் கடைசியில் ஒரு அண்ணன் உதவி செஞ்சேன் அவரை மறக்கக்கூடாது அவரோட பேரை சொன்னால் எல்லாம் பிடிபட்டுருமே எந்தெந்த பர்சன்ட் இனிமேல் இந்த பிள்ளையா யாருமே விடாதவங்க இது தெரியப்படுத்துகிறேன் சரியா இந்த மாதிரி பிள்ளைகள் இனிமேல் நடக்காமல் இருந்தால் சரி யாழ்ப்பாணம் கொழும்பு பஸ் சேவையில் எத்தனையோ இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் சின்ன தவறுன்ற அவங்க எடுத்தாலும் வந்து எத்தனையோ பேர்ட்ட வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ அதுக்காக தான் இதை பதிவு செய்கிறேன் பாருங்க பார்த்துட்டு என்ன மாதிரி நீங்களே சொல்லுங்கள் இதில் யாரில் சரியா இல்லை பிள்ளையாண்டு தெரிஞ்சு கொள்ளுங்க